ஒரு ஆளை தொட்டுட்டோம் அப்படின்னா படன்னு எல்லாம் மேல சாஞ்சு விழுகிற மாதிரி ஒட்டு மொத்தமா இந்த குறிப்பிட்ட நபருக்கு வந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா மந்த்ரமாவுக்குமே எத்தனை பேர் வந்து திரண்டு வந்தாங்க பாத்தீங்களா? நீங்க பருந்துகள்னு சொல்லக்கூடிய அவங்களும் வந்து உங்களோட சக திருநங்கைகளா தானே இருக்காங்க. அவங்கள நீங்க பருந்துகள்னு குறிப்பிட காரணம் மேம்? கண்டிப்பா. ஏன் பருந்துகள்னு குறிப்பிடுறேன் அப்படின்னா, மந்த்ராமா அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் வைத்த அனைவருமே இன்னைக்கு பயங்கரமா ஜாலியா இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா நகை போட்டெல்லாம் இன்னும் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கெட்ட விஷயத்துக்கு துணை நிக்கிறான்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப அங்க என்ன இருக்குன்னு தெரியுமா? பணம் இருக்கும், ரவுடிசம், அதுக்குள்ள ஏதோ அரசியல். ஆனா 200-300 வருஷமா அந்த ஜமாத் அமைப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, நீங்க கூட பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிரஸ் மீட்ல. 200-300 வருஷமா ஜாதியும் தான் இருக்குது. அப்ப ஜாதியை இன்னைக்கு நான் தூக்கி கையில எடுக்கலாமா? இந்த சிஸ்டமே முழுக்க அடிமைத்தனத்தால மட்டுமே ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, நான் வந்து ஜமாத்துல வந்து என்னை விட பயங்கரமா கொடூரமா பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு ஏரியால ஒரு சீனியர் டிரான்ஸ்மென்ட் இருப்பாங்க. அந்த சீனியர் டிரான்ஸ்மென்ட் கழுத்துல அவ்வளவு நகை பார்க்கலாம். ஆனா அதுக்கு மூலதனமா பயன்படுத்துற ஒவ்வொரு இளம் திருநங்கை பாருங்களேன், ரோட்ல டம்முன்னு தட்டிக்கிட்டு பாலியல் தொழில நின்றுகிட்டு சீரழிஞ்சு சங்க சமந்துக்கிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ் ஏத்துக்கிட்ட திருநங்கைகள் மட்டும்தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல சாதிச்சுட்டு வராங்க. இந்த இயக்கத்தை விட்டு வெளியே வந்தவங்களும் சாதிச்சுட்டு வராங்க. இந்த இயக்கத்துல இருந்தவங்க என்ன சாதிச்சாங்க? இந்த விஷயத்தை ஏன் இவங்க கட்டி காப்பாத்தணும்? இவ்வளவு நாள் ஏன் வெளியே தெரிய வராம இருந்தது? நல்ல அமைப்புனா வெளியே சொல்ல வேண்டியதானே அப்படின்றீங்களா? ஏன் வந்து இது வந்து வெளியே தெரியாம இருந்தது தெரியுமா? இதை ஏன் பத்தி யாருமே பேசல தெரியுமா? நாளைக்கு இதுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா இவங்க வீட்டுல இருந்து யாரும் பெத்தவங்க வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திருநங்கை ஷெர்லின் ஜோஸ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ ஜமாத் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனராக இருக்கக்கூடிய திருநங்கை மந்த்ரா அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. இந்த விஷயத்துல அவங்களுக்கு அடுத்தபடியா அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்த முதல் திருநங்கை நீங்க தான். அந்த விஷயத்துக்கு அப்புறம் மீடியா முன்னாடி உங்க ஃபேஸ் அறிமுகமானதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க, எந்த மாதிரியான நெருக்கடிகள் வருது அப்படின்றது நம்ம நேயர்களுக்காக சொல்லிருங்க. எனக்கு இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் என்னோட இந்த சின்ன வயசுல பேசினது நான் சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஆனா இதுக்கு இப்ப நான் சந்தோஷமா ஃபீல் பண்ணாலும் இந்த விஷயத்த ரொம்ப நாள் மனசுக்குள்ள இருந்தது அப்படியே வெளி சொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய இது. எனக்கு வலிக்குது அப்படிங்கிறத தைரியமா மூஞ்சி அடிக்க சொல்ற இதுவே வேற தானே. நம்ம அவங்கள வந்து எதிர்த்து நம்ம வந்து திரும்ப அடிக்கிறோமோ இல்லையோ, நம்ம தைரியமா குரல் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இந்த விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடியே எனக்கு அவ்வளவு பயம் இருந்தது. உண்மையை நான் ஒத்துக்கிறேன், எனக்கு அவ்வளவு பயம் இருந்தது. என்ன பயம் அப்படின்னா, என்னை சார்ந்து இல்லை. இப்ப எனக்கு வந்து இந்த விஷயத்த வந்து வெளியே வந்து பேசுறதுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு குடும்பமோ குழந்தையோ குட்டியோ எதுவுமே கிடையாது. சரிங்களா? ரொம்ப ஃப்ரீயா தான் நான் இருக்கேன், வேலைக்கு போறேன் வர்றேன். இந்த விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அது பயம் சொல்றதுல ரொம்ப தயக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, இதனால வந்து பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நான் யோசித்தேன். ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு தூரம் படிச்சிருக்கோம் கொண்டிருக்கோம். இதுக்கு வந்து எப்படி வந்து இந்த இஷ்யூவை சொன்னதுக்கு அப்புறம் என்ன மாதிரி சூழ்நிலைகள் நிலவ போகுதுங்கிறதெல்லாம் நான் ரொம்ப யோசித்தேன் உட்காந்து. என்னையும் யோசித்தேன், என்னை சார்ந்து உள்ளவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நானே ஒரு சில கால்குலேஷன்லாம் போட்டு வச்சிருந்தேன். ஏன் இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் இப்போ பாக்குறேன் அப்படின்னா, என்னோட சக தோழிகளா இருக்கட்டும், நிறைய பேரா இருக்கட்டும், இந்த மாதிரி இவ்வளவு தைரியமா நீ சொல்லிட்ட, ரொம்ப சந்தோஷம், நீ சொல்லிட்ட அப்படின்னு அவங்களோட இடத்துல இருந்து நானும் பட்ட கஷ்டத்தை சேர்த்து நான் ஒரே ஆளா சொல்லிட்டேன். எனக்கு அவங்க வந்து இது ரொம்ப வியப்பா சொல்றாங்கல்ல. எதனால அந்த வியப்பு தெரியுமா? ரொம்பவுமே ஏஜ்டான சீனியர் டிரான்ஸ் உமனே இதை சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஒரு 40+ 50+ இருக்கிறவங்களே பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, இது பெரிய ஒரு நெட்வொர்க் மாதிரி. ஒரு ஆளை தொட்டுட்டோம் அப்படின்னா படன்னு எல்லாம் மேல சாஞ்சு விழுகிற மாதிரி ஒட்டு மொத்தமா இந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட நபருக்கு வந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா மந்த்ரமாவுக்குமே எத்தனை பேர் வந்து திரண்டு வந்தாங்க பாத்தீங்களா? ஒரு ஆளு, ஆனா எத்தனை பேர் திரண்டு வந்தாங்க பாத்தீங்களா? அது மாதிரிதான் எனக்குமே வந்து ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப தயக்கம் இருந்தது. ஆனா அதை நான் வந்து முன்னக்கூடயே சொன்ன மாதிரி எனக்கு இதுல மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு குடும்பமோ குழந்தையோ குட்டியோ யாருமே கிடையாது இல்ல.
இந்த விஷயத்த தைரியமா சொல்லிடுவோம், நம்மளுக்கு பின்னாடி வர்றவங்களாவது நல்லா இருக்கட்டும், என்ன ஆனாலும் நம்மளோட தானே முடிய போகுது அப்படிங்கிற ஒரு இதோட நான் வந்து இது பண்ணேன். ஆனாலும் வந்து இவங்க வந்து என்ன சார்ந்தவங்களுக்கு, எனக்கு சார்ந்த நெருக்கமான திருநங்கைகளுக்கெல்லாம் வந்து அச்சுறுத்தல் எல்லாம் கொடுத்து, அச்சுறுத்தல் இந்த சென்ஸ் எப்படி அப்படின்னா என்ன வாய் அடைக்கணும்ல, அதனால அவங்கள ட்ரை பண்ணி கொஞ்சம் மிரட்டுற தோணியில பேசுறது வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு வந்து நடந்தது. அவங்க சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதாவது இவங்களை வந்து தொடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தொடக்கூடாத, தப்பா இருக்க போய் தானே தொடுறோம், சரியா இருந்தா யாரு என்ன பண்ண போறோம்? அச்சுறுத்தல் உங்களுடைய மூத்த திருநங்கைகளுக்கு அவங்க மூலமா உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க. அந்த அச்சுறுத்தல் எந்த மாதிரி இருந்தது, எப்படி மிரட்டினாங்க அப்படின்றத சொல்லிடுறீங்களா? எனக்கு என்ன வந்து கால் பண்ணல. எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி எல்லாம் புது நம்பர்ல இருந்து கால் வரல. இப்ப என்னன்னா புது நம்பர்ல இருந்தெல்லாம் கால் வருது. நான் எதையுமே எடுத்து பேசல. நம்ம சில நேரங்கள்ல வந்து வேற மாதிரி தோணியில பேசுவாங்க, நம்மளுக்கு கோவம் வரும், ஏதாவது வார்த்தைகள் விடவினா இதை வந்து ஒரு இதுவா எடுத்துப்பாங்க. அதான் முழுக்க இந்த பிரச்சனையை சமூகம் சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தோட கொண்டு போகணும் கடைசி வரைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை பர்சனலைஸ் ஆக்கிக்கிட்டே இருந்து அப்படின்னா, என்ன வந்து அச்சுறுத்தல் பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்கன்னா திரும்ப நம்ம வந்து ஒரு பர்சனை மட்டும் நம்ம பர்டிகுலரைஸ் பண்றோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சமூக, என்னோட இது அப்படிதான். நான் இப்போ வந்து இந்த போராட்டத்தை கையில எடுத்திருக்கேன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய விஷயத்த கையில தொட்டிருக்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு இந்த சமூகத்துல குறிப்பா எங்களோட கம்யூனிட்டியில சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அந்த சமூக கண்ணோட்டத்துல தான் நான் வந்து இதை எதையுமே பர்சனலைஸா வந்து எதையுமே ஆக்கல. நாளைக்கு வந்து இவங்க வந்து கண்டது கழித ஏதோ ஒண்ணு திரட்டி கொண்டு வந்தாலும் அதை பத்தி ஒரு துளி அளவு கூட பேச போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, உண்மையை வந்து உடைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் நம்ம வந்து குரல் கொடுத்துக்கிட்டு அந்த விமர்சனங்களை பத்தி நம்ம ஒரு நிமிஷம் பேசினாலே அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி. ஸோ அதை நான் இதை வந்து எனக்கு அச்சுறுத்தல் வரல, என்ன சார்ந்தவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசியிருக்காங்க மிரட்டுற தோணியில. இருந்தாலும் அவங்க பண்றத பண்ணட்டும். ஏன் அதை பண்றாங்க அப்படின்னா, உண்மையை போட்டு உடைச்சாச்சு, தூங்க முடியல, வீட்டுல நிம்மதியா சாப்பிட முடியல, பேசிட்டாங்களே, 25 வயசு பொண்ணு இதை பத்தி பேசிருச்சே, இத்தனை காலங்காலமா நம்ம எத்தனை பேர் வந்து பேசாம வந்து வாய் அடைச்சு, எத்தனை பேரை வாய் அடக்கணும், எத்தனை பேரை மிதிச்சு நசுக்கணும், இந்த பொண்ணு சின்ன வயசுலேயே போட்டு உண்மையெல்லாம் உடைச்சிருச்சே, இனி நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி மரியாதை இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற இளம் திருநங்கைகளை நம்ம மூஞ்சியை பார்த்து காரி துப்ப மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இளங்கன்ற பயம் மரியாதை இல்ல மேம்? கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து இவ்வளவு போராட்டத்துக்கு முக்கிய காரணம் வந்து அந்த ஜமாத்துல நீங்க அனுபவிச்ச வலி வேதனைகள் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வலி வேதனைகள் என்னென்ன அப்படின்றத முன்பதிவுல நீங்க சொல்லியிருந்தாலும் இன்னும் அழுத்தம் திருத்தமா இப்போ சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இருக்கிற மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? பிடிச்ச வாழ்க்கையவே சுதந்திரமா சந்தோஷமா வாழ முடியாத ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் இருக்குமே. ஒரு பிடிச்ச வாழ்க்கையை கூட சந்தோஷமா வாழ முடியாது. நீங்க நல்லா யோசிங்களேன். உங்களை போலதான் எங்க அம்மாவும் நான் பிறக்கும் போது கண்ணே மணியே பொண்ணே அப்படிலாம் என்னை வந்து நல்லா கொஞ்சி வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கணும் கஷ்டப்பட்டு. எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாம் பயங்கரமா, நாங்களாம் பிளாட்ஃபார்ம்ல வந்து கஞ்சி குடிச்சு எல்லாம் வாழ்ந்திருக்கோம். ஸ்ட்ரீட் லைட்ல எல்லாம் நான் உட்காந்து படிச்சிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு ஒரு அம்மாவோட அந்த அன்பையும் அப்பாவோட அரவணைப்பையும் உதறி தள்ளிட்டு, எதுக்கு இந்த புடவைக்காக உதறி தள்ளிட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், என் உடம்புக்குள்ள இருக்கிற பெண்மையை என்னால ஒரு ஆண் ரூபத்துல வெளிப்படுத்த முடியாத காரணத்தினால அம்மா அப்பாவையே உதறி தள்ளிட்டு வர்றோம். பாத்தீங்களா? உதறி தள்ளிட்டு வரும்போது இங்க எனக்கு வந்து அதுதான் நான் சுதந்திரமா நினைச்சேன். எங்க அம்மா அப்பா வந்து என்னை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வச்சு வாழ வைக்கணும்னு நினைச்சாங்க. அது எனக்கு பிடிக்கல, நான் வெளியே வந்துட்டேன். சுதந்திரத்தை தேடி வெளியே வந்த அதே கிளி கூட்டுக்குள்ள, அதுவும் 4-5 பருந்துகள் இருக்கிற கூட்டுக்குள்ள அடைக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இந்த சிஸ்டத்தோட. நீங்க பருந்துகள்னு சொல்லக்கூடிய அவங்களும் வந்து உங்களோட சக திருநங்கைகளா தானே இருக்காங்க. அவங்கள நீங்க பருந்துகள்னு குறிப்பிட காரணம் மேம்? கண்டிப்பா. ஏன் பருந்துகள்னு குறிப்பிடுறேன் அப்படின்னா, இவங்க பணத்துக்காக அந்த கிளிய கொத்தி திங்க கூட செய்வாங்க. இது நடக்குது, இன்னமும் நடக்குது. இப்ப இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோம், இன்னமும் இது நடக்காம இருக்குதா? நடக்குது. இன்னைக்கு வந்து மந்த்ராமா அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் வைத்த அனைவருமே இன்னைக்கு பயங்கரமா
ஜாலியா இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா நகை போட்டெல்லாம் இன்னும் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க, இன்னும் வந்து ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன இந்த இடத்துல ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ப இந்த சிஸ்டம், இதுல உள்ள இந்த நாயக்குகள் சிஸ்டம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. நீ என்ன சொன்னாலும் எவ்வளவு உண்மையை போட்டு உடைச்சாலும் நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருப்போம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க பாத்தீங்களா? ஆமா. அப்ப எதற்கும் அஞ்ச மாட்டான்னு ஒருத்தன் வந்து ஒரு கெட்ட விஷயத்துக்கு துணை நிக்கிறான்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப அங்க என்ன இருக்குன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம் பணம் இருக்கும், ரெண்டாவது ரவுடிசம், மூணாவது அதுக்குள்ள ஏதோ அரசியல் தலைவர்களை ஏதோ அங்கங்கன்னு சொல்லிட்டு கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 விஷயம் இருக்கிறவன் தான் ஒரு சமூகத்துல அநீதியான ஒரு விஷயத்துக்கு ஊன்றுகோலா நிக்கிறதுக்கு துணையா இருக்கிற விஷயங்கள் இந்த மூணுமே வந்து இவங்க கிட்ட இருக்கிறதுனால தான் இன்னமும் வந்து இதோட தாக்கம் வந்து எவ்வளவு அதிகமா இருந்தாலுமே இவங்க இன்னமும் ஆட்டம் ஆடிக்கிட்டு பாட்டும் பாடிக்கிட்டு திரியிறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு இளம் கன்று பயமறியாதுன்ற மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்த 25 வயசுல கையாண்டு இவ்வளவு ஒரு தூரம் கொண்டு வந்துட்டீங்க. இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு எப்படி இருக்கணும்னு சில விஷயம் சொல்ல இருப்பீங்கல்ல, அந்த விஷயங்கள் என்னென்ன மேம்? கண்டிப்பா நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்ன மாதிரி உண்மையிலேயே தான் ஒரு திருநங்கை தான், தான் ஒரு பெண்ணாதான் வாழணும்னு நினைக்கிற ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும், மாறினவங்களுக்கும் மாறாதவங்களுக்கும் இனிமேல் மாற போறவங்களுக்கும் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் சொல்லிக்கிறேன், முக்கியமா இந்த இளம் திருநங்கைகளுக்கு சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி ஜமாத்துங்கிற ஒரு சிஸ்டம், இதுல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலையும் கிடையவே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து சட்டம் அழகா இயற்றப்பட்டுமே இன்னைக்கு நிறைய வந்து கோல்மால்கள் நடக்குது. இது சட்ட கிடையாது. இது சும்மா அவங்களுக்காகவே ஒரு 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 மாற்றுப்பாலின உங்ககிட்ட இருக்கிற அந்த உணர்வை வந்து ஆதாயமா வச்சு இதை வந்து ஒரு கோட்டையா மாத்தி உங்களை வந்து அந்த உலகத்தை வந்து பெருசா காமிச்சிடுறாங்க உங்ககிட்ட. உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. 200-300 வருஷமா அந்த ஜமாத் அமைப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, நீங்க கூட பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிரஸ் மீட்ல. 200-300 வருஷமா ஜாதியும் தான் இருக்குது. அப்ப ஜாதியை இன்னைக்கு நான் தூக்கி கையில எடுக்கலாமா? சொல்லுங்க, முடியாது இல்ல. 200-300 வருஷமா நீ வந்து ஒரு கலாச்சாரத்தை பின்பற்ற, ஒரு பாரம்பரியத்தை பின்பற்ற, ஒரு மதத்தை பின்பற்ற அப்படின்னா அந்த மதம் உனக்கு ஒரு ஆலயத்துக்குள்ளேயோ, ஒரு கோவிலுக்குள்ளேயோ, ஒரு தர்காக்குள்ளேயோ சக மனுஷனுக்கு என்ன உகந்ததோ, நல்லதோ, சரிவர அமைவதோ அதை செய்ய சொல்லி கொடுத்ததோ அதை நீ ஃபாலோ பண்ணு. என்ன உனக்கு நீ உள்ள வந்து பிரேயர் பண்ணும்போது, இல்ல தர்கால தொழுகும் போது, கோவிலுக்குள்ள வந்து இந்த கையெடுத்து கும்பிடும் போதெல்லாம் உனக்கு ஒரு விஷயங்கள் நல்லது சொல்லி கொடுக்குறாங்களே ஒவ்வொரு தெய்வமும், அது என்ன சொல்லி கொடுக்க அதை சக மனுஷனுக்கு செய். இப்ப நீ உனக்கு ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயே நீ இவ்வளவு சாக்கடையை வச்சுக்கிருக்கும் போது நீ கண்டிப்பா அள்ளி அடுத்த மேல எரியதான் செய்வ. 200-300 வருஷமா இருந்தாலும் அது சாக்கடையா இருந்தா சாக்கடை தான் அப்படின்னு. கண்டிப்பா. நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன தெரியுமா, நான் ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு விஷயம் சொல்லுவேன். இன்னைக்கு ஜாதி, மதம், இனம், மொழி இது எல்லாத்தையும் நீ வச்சுக்க. முன்னாடியே ஒன்னும் தப்பு கிடையாது. உனக்கு அது நல்லது கத்துத்ததுதான் வச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை. மதம் உனக்கு நல்லது சொல்லித்தர வச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் வந்து அங்க கஷ்டப்படுறான்னா மனிதத்துக்கு தான் துணை நிற்கணும். இதெல்லாம் வந்து தூக்கி எரிஞ்சிடணும். இதான உண்மை. என்னங்க, நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன், இந்த காற்று எனக்கு இலவசமா இருக்குது, இந்த நிலம் எனக்கு இலவசமா இருக்குது, நீர் இலவசமா இருக்குது, இந்த இயற்கை எனக்கு பொதுவானது. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு இன்னொருத்தங்கிட்ட போய் அடிமைத்தனமா வாழணும்? புரியுதுங்களா? இந்த சிஸ்டமே முழுக்க அடிமைத்தனத்தால மட்டுமே ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, நான் வந்து ஜமாத்துல வந்து என்னை விட பயங்கரமா கொடூரமா பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அதை நான் கண்டிப்பா ஒத்துக்கணும். என்னை விட பயங்கரமா பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? எனக்கு இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் சொல்லியிருப்பேன் நிறைய இன்டர்வியூல, இது வந்து ஜாதிக்கு இந்த சிஸ்டத்தை ஒப்பிட்டு இருப்பேன். நான் ஏன் இதை ஜாதிக்கு ஒப்பிட்டு இருப்பேன் அப்படின்னா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் மேல நீ கீழே அப்படிங்கிறது கண்டிப்பா ஜாதியில இருக்குது. பாத்திருக்கீங்களா? உயர்ந்த சாதி. நீ இந்த குழாயில தான் குடிக்கணும், நீ இந்த சுடுகாட்டுல தான் இருக்கணும், இந்த தேர்தல்ல வந்து நீ மட்டும்தான் நிக்கிறோம், நீ பிரசிடென்ட்டுக்கு இப்படித்தான் நிக்கணும், அப்படித்தான் நிக்கணும், அந்த ஜாதி தான் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இங்க. அது இருக்குது. என்ன அப்படின்னா, நான் மேல நீ கீழே. ஏன் நான் மேல கீழே? உனக்கு முன்னாடியே நான் அந்த புடவையை உடுத்திட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹைராக்கி ஒண்ணு இருக்கு. பாத்தீங்களா? இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த நாயக்குங்கள் சிஸ்டத்துல அந்த சீனியர் டிரான்ஸ்வுமன், ஒரு ஏரியால ஒரு சீனியர் டிரான்ஸ்வுமன் இருப்பாங்க. அந்த சீனியர் டிரான்ஸ்வுமன் கழுத்துல அவ்வளவு நகை பார்க்கலாம். ஒரு நல்ல சொபிஸ்டிகேட்டடான லைஃப் ஒண்ணு வாழ்வாங்க. ஆனா அதுக்கு மூலதனமா பயன்படுத்துற ஒவ்வொரு இளம் திருநங்கை பாருங்களேன், ரோட்ல டம்மு டம்முன்னு
தட்டிக்கிட்டு பாலியல் தொழில நின்றுகிட்டு சீரழிஞ்சு சங்க சமந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட உழைப்புல இவங்க வந்து பலன் அனுபவிக்கிறாங்க. பிச்சை எடுத்தான பெருமானு புடிங்கி தின்னான அனுமானு ஒரு சேயிங் இருக்குது. அது மாதிரி தான் இங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீ ஒன்னால நீ பட்ட கஷ்டத்தை ஒருத்தன் படக்கூடாது அப்படின்னா நீ என்ன பண்ற அப்படின்னா, உன்னை தேடி வர்ற இளம் திருநங்கைகளை ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அடாப்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கிறோம். ஒரு இயக்கம் நீ வந்து என்ன சொல்ற, இது 200-300 வருஷ பாரம்பரியங்கிறல ஓகே. எதுக்காக இந்த 200-300 வருஷ பாரம்பரியம் ஒரு இயக்கமா ஒரு தலைவிகளை உருவாச்சு? ஏன் அப்படின்னா, இளம் திருநங்கைகள்லாம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் அப்பா அம்மாவால வெளியே துரத்தப்படுற திருநங்கைகள் எல்லாத்தையும் என்ன பண்றீங்க நீங்க, இந்த இயக்கத்துக்குள்ள இந்த 200 வருஷம் பாரம்பரியத்துக்குள்ள உள்ள கொண்டு வந்து உயிரை வந்து பாதுகாக்கிறீங்க. உயிரை பாதுகாப்பதற்கு உனக்கு எதுக்கு 20 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்? என்னோட கேள்வி அதுதான். இது எல்லா இடத்துலயும் நடக்கல. இந்த சென்னையில மட்டும்தான் இந்த மாதிரி ஜமாத்துக்குள்ள சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள்லாம் நடக்குது. மற்ற இடங்கள்ல எல்லாமே வந்து ஜமாத் ஒரு நல்ல நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்றாங்களே, அப்போ ஜமாத்ன்றது நல்லது தானே? கிடையவே கிடையாது. நான் வந்து சத்தியமா சொல்றேன், அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் அப்படி, நான் வந்து இது ஒரு நல்ல அமைப்புக்கு அதான் நான் சொல்றேன்ல, இங்க உள்ள விஷயத்த நான் சொல்லிடுறேன். இது நல்ல விஷயத்துக்காகவே பட்டதா இல்லையாங்கிறத மக்கள் முடிவு செய்யட்டும். சரிங்களா? இப்ப வந்து அதான் சொல்றல, 200-300 வருஷம் பாரம்பரியத்துக்காக நீ வந்து இதை வந்து கொண்டு ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்ச. இன்னைக்கு இத்தனை இளம் திருநங்கைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் நீ வந்து கொண்டு வந்து உயிரை காப்பாத்துறேன், வைக்கிறேன், கொள்றேன்னு நீ ஒண்ணு சேர்க்கிற. சரி, உனக்கு ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்? இதுல ஒரு 20 லட்சம் 30 லட்சம் உள்ள போட்டு நீ ஒரு தலைவி ஆகணும் வைக்கணும் அப்படின்னா உனக்கு ஏன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் உள்ள போடுற? காரணம் என்ன அப்படின்னா, இது பயங்கரமான பிசினஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, 200-300 வருஷம் வந்து இது வந்து ஒட்டு மொத்தமா எல்லா இடத்துலயும் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒரு நல்ல உயர்ந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, தரவுகள் எங்க? நல்ல இயக்கம்னா அவுட்புட் எல்லாம் பயங்கரமா இருக்கணுமே. இந்த சமூகம் எதிர்பார்க்கிற எதிர்காலத்தை வந்து பின்னாடி திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு நல்ல முன்மாதிரிகளை இந்த இயக்கம் உருவாக்கி தந்திருக்கணுமே. எங்க தரவுகள்? இல்லவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஆனவங்களா இருக்கட்டும், நிறைய வந்து ஒரு முன்னேற்ற பாதையில தங்களோட வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே பேரண்ட்ஸோட சப்போர்ட்ல இருந்தவங்க மட்டும்தான். நீங்க தரவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அது உண்மைன்னு அச்சஸ்ல அப்படியே தெரியும். பேரண்ட்ஸ் ஏத்துக்கிட்ட திருநங்கைகள் மட்டும்தான் இன்னைக்கு பெரிய லெவல்ல சாதிச்சுட்டு வராங்க. இந்த இயக்கத்தை விட்டு வெளியே வந்தவங்களும் சாதிச்சுட்டு வராங்க. இந்த இயக்கத்துல இருந்தவங்க என்ன சாதிச்சாங்க? இந்த இயக்கத்தை உள்ளவங்க கண்டிப்பா சாதிச்சிருப்பாங்க. என்ன சாதிச்சிருப்பாங்க? போட்டிக்கு போட்டி நகை சேர்த்து சாதிச்சிருப்பாங்க, போட்டிக்கு போட்டி ஆள் சேர்த்து சாதிச்சிருப்பாங்க. இவங்களை தொட்டா 100 பேர் அங்க அடிக்க சாதிச்சிருப்பாங்க, அவங்கள தொட்டா 100 பேர் இங்க அடிக்க சாதிச்சிருப்பாங்க. இது மட்டும்தான் சமூகத்தால சாதனையா அங்கீகரிக்கப்படுற எந்த விஷயத்தையும் இந்த ஜமாத் அமைப்புல இருக்கவங்க பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இன்னைக்குமே நான் யோசிக்கிறது உண்டு, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் நான் இப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நிறைய ஸ்டடீஸ்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பேசியிருக்கலாமோ அப்படிலாம் யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, எனக்கு ஏன் டக்குன்னு மைண்ட்ல இதை பேசணும்னு தோணுதுன்னு தெரியுமா? நிறைய மைனர் குழந்தைங்கள்லாம் இவங்க வந்து பிரெயின் வாஷ்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த பெண் ஆசையை என்கரேஜ் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலா நின்றுவாங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்லையே அப்பா அம்மா கிட்ட கிடைக்காத இவ்வளவு சுதந்திரமும் இவங்க கிட்ட கிடைக்குது, சாப்பாடு இருக்குது, வீடு இருக்குது, எது ஒரு பிரச்சனை ஓடி வராங்க கொள்றாங்க அப்படின்னு நம்பி போயிருந்தாங்க. பாத்தீங்களா, இந்த இடத்துல என்கரேஜ் பண்ற இடத்துல இவங்க இருக்காங்க. சரிங்களா? அந்த காலம் பெத்தவங்க வந்து வீட்டை விட்டு துரத்துறது வைக்கிறதெல்லாம் இப்பெல்லாம் வந்து நிறைய குறைஞ்சிருச்சு. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டாங்க ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து என்கரேஜ் பண்ணி மைனர் குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு வேகமா சர்ஜரி பண்ணி வேகமா வந்து ஆடப்பாட விட்டு அமக்கலம் பண்ண வச்சு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இந்த சிஸ்டத்தை இயக்கத்தை நல்லதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இன்னுமே வந்து பொதுவெளியா இருக்கட்டும், ஒரு நல்ல 4 கோவிலா இருக்கட்டும், ட்ரெயின் இருக்கட்டும், பஸ் இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இன்னும் அராஜகம் குறையிலையே. ஏன்? நல்லதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்துல அடுக்கடுக்காக வந்து இந்த அராஜக குற்றச்சாட்டுகள் ஏன் வரணும்? உங்களுடைய அறக்கட்டளை நிறுவனரா இருக்கக்கூடிய அந்த மந்த்ரா அவர்கள் வந்து இந்த ஜமாத் அமைப்பை பத்தி வெளியே மீடியா முன்னாடி சொல்லும் போதுதான் ஜமாத்னு திருநங்கைகளுக்கு ஒரு அமைப்பு இருக்குன்றதே எங்களுக்குலாம் தெரியுது. இதை இவ்வளவு நாள் எப்படி சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணாங்க? அது சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது அவங்களுக்கு இருந்ததா, இல்ல மக்கள் தான் வந்து அதை கண்டுக்காம அப்படி இருந்துட்டாங்களா? குட் கொஸ்டின். பாத்தீங்களா, எத்தனை வருஷம் இவங்க கட்டி காப்பாத்துனாங்க,
இதை வந்து இப்பதான் இவங்களுக்குள்ள ஜமாத்துன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, இதுக்குள்ள இத்தனை பேர் இருக்காங்க, இதுல பாதிக்கப்படலாம் செய்யறாங்களா, இன்னும் டெய்லி வசூல் பண்ணி நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த நாயக்குகள் போட்டிருக்கிற மூத்த திருநங்கைகள் ஒரு சில பேர் போட்டிருக்கிற நகையெல்லாம் பார்த்து அப்ப திருநங்கைகள்னால இவ்வளவு பணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கு. நம்ம இன்டர்வியூ போகும்போதே கூட நடுவுல கமெண்ட்ஸ்ல எல்லாரும் நானும் திருநங்கையா மாறிட்டா எல்லாரும் லட்சக்கணக்கில் டீல் பண்ணிக்கிறாங்களே, இவ்வளவு நகை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, புரிதல் இல்ல இந்த சிஸ்டத்துல என்ன நடக்குதுன்னு. ஏன் இது வந்து இவ்வளவு தூரம் வந்து நீங்க சொல்றீங்க பார்த்தா, அப்ப சீக்கிரட்டா இது வந்து கட்டி காக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க பாத்தீங்க. இந்த விஷயத்த ஏன் இவங்க கட்டி காப்பாத்தணும்? இவ்வளவு நாள் ஏன் வெளியே தெரிய வராம இருந்தது? நல்ல அமைப்புனா வெளியே சொல்ல வேண்டியதானே அப்படின்றீங்களா? ஏன் வந்து இது வந்து வெளியே தெரியாம இருந்தது தெரியுமா? இதை ஏன் பத்தி யாருமே பேசல தெரியுமா? பயம். ஒட்டு மொத்தமா ஒருத்தவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா யார் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பயம். ரெண்டாவது என்ன பயம் அப்படின்னா, இவங்க வந்து ரவுடிசம் வச்சுலாம் சில விஷயங்கள் பண்றாங்க, சரிங்களா? இதுவுமே வந்து ஒரு சில பேருக்கு பயம், இந்த சிஸ்டத்தை பத்தி, இதுல நடக்கிற அநியாயங்களை பத்தி வெளியே சொல்றதுக்கு, சரிங்களா? மூணாவது என்ன அப்படின்னா, இப்போ திருநங்கைகளுக்குன்னே உரித்தான தொழிலாவே மாறிடுச்சு பாலியல் தொழிலும் பிச்சை எடுப்பதும். அப்ப இந்த ரெண்டு தொழில்களுக்குமே வரக்கூடிய பிரச்சனைகள், இவங்க வந்து அந்த இடத்துல அந்த களத்துல ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த திருநங்கைகள் தான் ஃபேஸ் பண்ணணும். வந்து கூட்டமா வந்து இப்போ வந்து மந்திரமா பிரச்சனையிலே பார்த்துக்கோங்களேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவ்வளவு திருநங்கைகளை கூட்டிட்டு வந்து கொண்டு ஒரு பிரச்சனையை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. ஏன்னா இவங்க துணியை ஒத்து போடுறது, வைக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த சிஸ்டம் வெளியே தெரியாம இருந்ததுக்கு ஒரு அரணா இருந்தது என்னன்னு நான் சொல்லுவேன்னா பயம். ஏன்னா ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். இப்ப நார்மலா நீங்க ஒரு திருநங்கையை வந்து ரோட்ல தனியா உங்களை வந்து ஏதோ வந்து காசு கொடுக்காத ஏதோ ஒண்ணு வந்து அவங்க வந்து உங்களை வந்து திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தனியா கண்டிப்பா அதை ஃபேஸ் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் தயக்கம் இருக்கும். அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களா, வச்சிருவாங்களா, துணியை ஊத்து போட்டுருவாங்களா, வச்சிருவாங்க, எவ்வளவு பயம் இருக்கும். அப்ப ஜென்ரல் பீப்புள் உங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்குது, அப்ப எங்களுக்கு எவ்வளவு. நாங்க வந்து அதனால இவங்க வந்து என்னன்னா, எங்களுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்லிதான் இவங்களும் வெளியே வந்து எங்களை மாதிரி மாறி இவ்வளவு தூரம் வந்தாங்க. எங்களுக்கு தான் யாருமே இல்லையே, அதை தான் இவங்க ஆயுதமா பயன்படுத்துறாங்க. எங்களுக்கு தான் யாருமே இல்லையே, யார் கேட்க போறது சொல்லுங்க பாப்போம். அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களுக்கு வந்து அம்மா 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 நம்பி எல்லாமே இது பண்ணுனா, இவங்க கடைசியை வந்து மொத்தமா நம்மளை வந்து இவ்வளவு தூரம் வந்து உனக்கு யாரும் இல்லைல்ல, அதனாலதான் நானும் இப்படி பண்றேங்கிற மணியை காமிச்சு விட்டுட்டு போவாங்க. இதெல்லாம் ரொம்ப, அதான் சொல்றல, இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஆதாயம் என்னன்னு தெரியுமா? எங்க அம்மா அப்பாலாம் எனக்கு தெருவில் விட்டுட்டாங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெத்து வளர்த்து ஆளாக்கி தெருவில் விட்டுட்டாங்க பாத்தீங்களா? நாளைக்கு இதுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா இவங்க வீட்டுல இருந்து யாரும் பெத்தவங்க வந்து கேள்வி கேட்க மாட்டாங்கங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். அந்த விஷயமே என்ன மாதிரி மட்டும் கிடையாது, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு நான் வாய் பேசுறேன், 4 வாய் வந்து தைரியமா ஏதோ பேசுறேன், இல்ல எனக்கு வந்து அடிச்சது வலிக்குதுன்னு கூட சொல்றேன்னு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதோ பொழைச்சிட்டு மேல வந்துட்டேன். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, என்ன மாதிரி இல்லாம இன்னமும் நலிவடைந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேர் இன்னும் இந்த கொடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனை எப்பதான் முடியும், இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இளம் திருநங்கை நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இவங்க காலகாலமா தூக்கி நிப்பாட்டுற இந்த சிஸ்டம் வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையோட இருந்துச்சு. அதாவது பெற்றோர்களால் துரத்தப்படுற இளம் திருநங்கைகளை இவங்க ஆதரிச்சாங்க. திருநங்கைகள் எல்லாம் வந்து பாலியல் தொழில், பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரியான வந்து ஒரு வேலையை தங்களோட வேலையா நினைச்சுக்கிட்டு இந்த பதாய் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு தங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வேன்னா, இப்ப வந்து இந்த சிஸ்டம் வந்து முற்போக்குத்தனமா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது, பிற்போக்குத்தனமா தான் இருக்குது. அப்ப இந்த சிஸ்டத்தை இவங்க மாத்தணும். எப்படி மாத்தணும்? நான் சொல்றேன், ஒரு இளம் திருநங்கையா, ஒண்ணு இவங்க தன்னை தேடி வர்ற இளம் திருநங்கைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் இவங்க, சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, இவங்களை வந்து இந்த மாதிரியான இளம் திருநங்கைகள் வந்து 18 வயசுக்கு உள்ளேயே இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க யாருமே இவங்க வந்து அடாப்ட் பண்ணக்கூடாது. அப்படியே அடாப்ட் பண்ணாலும் இவங்க பேரண்ட்ஸை வர வச்சு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அடாப்ட் பண்ணணும். அதே மாதிரி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த குழந்தையோட கல்விக்கு நீங்க உத்தரவாதம் தருவீங்களான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டு எழுதி வாங்கி அந்த திருநங்கையை உடன் அனுப்பணும், சரிங்களா? இந்த ஒரு விஷயம் நடக்கணும். ஜமாத்துல சொல்றேன், இவங்க வேணும்னாங்கன்னா, இந்த சிஸ்டம் எங்களுக்கு வேணும்னாங்கன்னா இப்படி பண்ணணும். மூணாவது என்னன்னா, எங்களை மாதிரியான படிக்க
படிக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு இவங்க அச்சுறுத்தல் கொடுக்க கூடாது. திரும்ப எங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து நீ எனக்கு அவ்வளவு பணம் கொடுக்கணும், இவ்வளவு பணம் கொடுக்கணும், நீ சர்ஜரி பண்ணா வந்து எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும், உன் வீட்டுல ஒரு திருநங்கை சர்ஜரி பண்ணா, படிக்கிற திருநங்கைகள் வீட்டுல உன் வீட்டுல இந்த திருநங்கைகள் சர்ஜரி பண்ணா எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணுங்கிற வந்து அந்த ஆதிக்கத்தை வந்து இவங்க படிக்கிற திருநங்கைகள் மேல செலுத்தவே கூடாது. அந்த உரிமையே கிடையாது அவங்களுக்கு. புரியுதுங்களா? மூணாவது இந்த விஷயம். நாலாவது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நல்லா யோசிங்க. இவ்வளவு தூரம் வந்து இந்த சிஸ்டம் இருக்குது, இவ்வளவு நாயக்குகள் இருக்காங்க. ஒவ்வொரு தலைவிகளுமே தங்களுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு பேரையும் படிக்க வச்சா, ஒரு 10 பேர் ஒரு மூத்த திருநங்கை வீட்டுல படிச்சாலே இன்னைக்கு எண்ணிக்கை எங்கேயோ கடந்துரும். புரியுதுங்களா? ஆனா இவங்க அதை செய்ய மாட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேன், இவங்களுக்கு தான் வருமானம் வேணுமே. இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 பவுண்ட் செயின் போடுறதுக்குலாம் வருமானம் வேணுமே. இதை நம்ம தடை பண்ணிட்டோம்னா, கல்வியை கொடுத்தோம்னா உஷாராயிருவாங்க. உஷாரானா என்ன பண்ணுவாங்க? வேற இடத்துக்கு ஓடிடுவாங்க. சோ இது வந்து இங்க இருக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் மாத்தணும். இவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா பிளஸ் பாயிண்ட்? இப்ப நான் ஒரு வீட்டுல இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வீட்டுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போனா, அந்த வீட்டுக்கு போனாங்க பாத்தீங்களா, போன திருநங்கை வீட்டுல வந்து இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இதை நான் வியாபாரம் சொன்னது இந்த இடத்துல சரியா போச்சா? அது இந்த இடத்துல இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அது ஒரு விஷயம் பண்ணணும். இவங்களுக்கு ஜமாத்து வேணும்னா. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து இதை ஒட்டுமொத்தமா வந்து இதெல்லாம் பண்ணாம இன்னமும் நான் அராஜகம் தான் பண்ணுவேன், இன்னும் பொதுமக்களுக்கு நான் வந்து இன்னமும் வந்து ப்ரெஷர் கொடுக்கதான் செய்வேன், இன்னமும் இந்த ஒவ்வொரு என்னை தேடி வர திருநங்கைகள் யாருமே வந்து படி வைக்காம கொள்ளாம பிற்போக்குத்தனமா தான் நடத்துவேன் அப்படின்னாங்கன்னா, இதுல முக்கியமா வந்து அரசு தான் தலையிடணும். வேற வழியே கிடையாது. நான் அரசுகிட்ட தான் கேட்பேன். எப்படி தெரியுமா கேட்கிறேன்? நான் கெஞ்சி கேட்கிறேன். சரிங்களா? பெத்தவங்க எங்களை விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? இவங்க நம்பி வந்தவங்களும் எங்களை இவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்துறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க தான் எங்களை கரம் பிடிக்கணும். பெத்தவங்க அம்மா அப்பா விட்ட கையை நீங்க பிடிச்சீங்க அப்படின்னா இன்னைக்கு எங்களை மாதிரியான திருநங்கைகளோட வாழ்க்கை எல்லாமே ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிரும். நீங்க இதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழக அரசு கிட்ட கேட்டுக்கிறேன். ஒரு இளம் திருநங்கை தமிழக அரசு கிட்ட கேட்டுக்கிறேன். உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி மேம். நன்றி.